ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தமிழகம் முழுவதும் 18 இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், எதன் அடிப்படையில் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருகிறது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. தமிழகம் முழுவதிலுமே இன்று காலை முதல் 18 இடங்கள்ல அமலாக்கத்துறை அதிகாரிகள் திடீரென சோதனையில ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக துணை ராணுவத்தினரோட உதவியுடன் தான் இந்த சோதனை நடைபெறுவதாக தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் 50க்கும் மேற்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் மொத்தம் 15க்கும் மேற்பட்ட கார்கள்ல சென்று இந்த சோதனையை நிகழ்த்தி வருவதாக அமலாக்கத்துறை தரப்புல ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர், மதுரை ஆகிய நகரங்கள்ல தான் இந்த சோதனையானது நிகழ்த்தப்பட்டு வருவதாக அமலாக்கத்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. சென்னையை பொறுத்தவரையில அண்ணா நகர்ல இருக்கக்கூடிய எச் பிளாக் பகுதியிலும், அதே போன்று ICF, புழல் மற்றும் அதே போன்று பெரவல்லூர் உள்ளிட்ட இடங்கள்ல இந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையை நிகழ்த்தி வருவதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சோதனையானது சட்டவிரோத பணப்பரிமாற்றம் என்ற அடிப்படையில தான் இந்த சோதனை நிகழ்த்தப்பட்டு வருவதாக அமலாக்கத்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக ஆசிரியர் தேர்வு விவகாரம் தொடர்பான மோசடி தொடர்பாகத்தான் இந்த அமலாக்கத்துறை சோதனையானது நடைபெறுவதாக அமலாக்கத்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று கடந்த 2017ஆம் ஆண்டு சென்னை மத்திய குற்றப்பிரிவுல ஒரு வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 2021ஆம் ஆண்டு குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது ஆசிரியர் வேலை வாங்கி தருவதாக கூடி இந்த மோசடி செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக மத்திய குற்றப்பிரிவுல இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டு பெரும் அதிர்வலை ஏற்படுத்திய நிலையில இது தொடர்பாக பல்வேறு மாவட்டங்களிலும் இந்த வழக்கு பதிவானது செய்யப்பட்டு நிலுவையில் இருந்து வரக்கூடிய நிலையில தற்போது இந்த வழக்கை அமலாக்கத்துறையினர் கையில் எடுத்திருப்பதாக தெரிய வருகிறது. அதாவது தமிழகத்துல இருக்கக்கூடிய 18 மாவட்டங்கள்ல கல்வித்துறையுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஏற்படுத்தி அரசு பள்ளிகள்ல ஆசிரியர் பணி உட்பட பல்வேறு பணிகளை வாங்கி தருவதாக கூறி பலரிடம் பணம் வசூலித்து மோசடியில் ஈடுபட்ட வழக்கு தொடர்பாக சிபிஐ இந்த வழக்கு சிபிசிஐடி இந்த வழக்கை விசாரணை செய்து வரக்கூடிய நிலையில தற்போது இந்த வழக்கானது சட்டவிரோத பணப்பரிமாற்றம் ஏதோ நிகழ்ந்திருக்கிறதா என்ற கோணங்கள்ல வழக்கு பதிவு செய்து தற்போது அமலாக்கத்துறை கையில் எடுத்து மொத்தம் 18 இடங்கள்ல இந்த சோதனையை நிகழ்த்தி வருவது. சோதனை நிறைவுக்கு பின்னரே கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் மற்றும் என்ன மாதிரியான கணக்கில் வராத பணங்கள் ஏதேனும், அதே போன்று சட்டவிரோதமாக என்ன மாதிரியான பண பரிமாற்றத்துல இவர்கள் ஈடுபட்டுள்ளனர் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களும் தெரிய வரும். பெரவல்லூர் SRB காலனியில இருக்கக்கூடிய விநாயகமூர்த்தி என்பவரோட வீட்டிலையும் இந்த சோதனை நிகழ்த்தப்பட்டு வருகிறது. அவர் பள்ளி கல்வித்துறையில சங்க பணியாளர் சங்கத்துல ஒரு முக்கிய பொறுப்புல இருந்ததாகவும் கூறப்படுகிறது. அவருடைய வீட்டிலையும் இந்த சோதனை நிகழ்த்தப்பட்டு வருகிறது. சோதனை நிறைவுக்கு பின்னரே முழு தகவல்கள் தெரிய வரும் என அமலாக்கத்துறை தரப்புல தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சாலமன். ஆசிரியர் தகுதி தேர்வு விவகாரம் தொடர்பாக தற்போது 18 இடங்களில் அமலாக்கத்துறையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்தோம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.